ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எண்ணகம் சேனல். நம்ம இன்றைக்கி சோள சாப்பாடு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். பொட்டடுப்பில் மர வேஸ்ட்டு தூள் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு நம்ம செய்கிறது. அதுக்கு ஒரு பாட்டில் நடுவில் வச்சுட்டு அந்த முன்னாடி குச்சி வச்சு எரிக்கிற இடத்துலையும் அந்த ஹோல்ஸுக்கும் ஒரு கிளாத் கொடுத்து நல்லா டைட் பண்ணிவிட்டு அப்படி போட்டு அடுப்பு போடுறோம். அந்த தூள் போடும்போது ஒரு 2-3 லேயர் போட்டுட்டு தண்ணி தெளித்து நல்லா டைட் பண்ணிக்கணும். மறுபடியும் ஒரு லேயருக்கு தண்ணி தெளித்து அப்படியே டைட் பண்ணிட்டு வரணும். ஏன்னா இல்லைன்னா அது லூஸாக இருந்துச்சுன்னா அந்த நம்ம எரிய பூரா கீழே உள்ளே விழுந்து அணைஞ்சு போயிடும். அதுக்காக நல்லா டைட் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலை ரிமூவ் பண்ணிடணும். நல்லா டைட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பாட்டிலை அப்படியே ரோல் பண்ணி லைட்டாக தூக்கணும். எடுக்கும்போது ஹோல்ஸ் விழுந்துடும். அதுக்கடுத்து அந்த கிளாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கிறோம். கிளாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம்னா 2 சைடும் ஹோல்ஸ் விழுந்துருது. அதுக்கு இந்த குச்சி சின்ன குச்சி, நம்ம ஹோமத்துக்கு வைக்கிற அளவுக்கு குச்சி மட்டும் 2 குச்சி வச்சா போதும். 2 குச்சியை வச்சு நம்ம நெருப்பு வைக்கணுங்க. அது ஒரு நியூஸ் பேப்பரில் பற்ற வச்சு உள்ளே போட்டுட்டோம்னா அந்த குச்சியோடு சேர்ந்து அது நல்லா ஃப்ளேம் வந்துடும். இந்த மாதிரி நல்லா ஃப்ளேம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சட்டி வைக்கணும். இல்லைன்னா புகை வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதுக்கடுத்து அந்த அரிசி எப்படி ரெடி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்துருக்குறோம். வடிகட்டி அந்த தவிடை மட்டும் எடுத்துகிட்டு வடிகட்டின தண்ணி கீழே ஊற்றக்கூடாது. இந்த வடிகட்டின தண்ணியோடு சேர்த்து அந்த மேலால் ஃபஸ்ட்டு தண்ணி மட்டும் வடித்து விட்டுறணும். வடித்து விட்டுட்டு தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் இது எல்லாம் உள்ளே ஊற்றி நல்லா கலக்கணும். கலக்கி ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேகணும். நம்ம தண்ணி பத்தலைன்னா மறுபடியும் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா ஓகே அப்படியே இறக்கிக்கலாம். அது நல்லா கெட்டியாகி வந்துடுச்சுன்னா நம்மளோட சோள சாப்பாடு ரெடி. அடுத்த நாள் நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுருந்து ஆறுனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வைக்கணும். இல்லைன்னா கெட்டியாகவும் வச்சுக்கலாம், இல்லை ஆற வச்சு தண்ணி ஊற்றியும் வச்சுக்கலாம். அடுத்த நாள் காலையில் மோர் ஊற்றி சாப்பிட்றதுக்கு மோர் மிளகா வச்சு வெங்காயம் வச்சு சூப்பராக இருக்கும். நெல்லிச்சோறும் கொள்ளுச்சாரும் மனச கொள்ள அடிக்கும் பாரு ஐயா. சோளச்சோறும் புடிச்ச மோரு ரசிச்சு குடிச்சு பாரு.